தமிழ் புத்தாண்டுல நான் என்னுடைய ஃபேமிலியோட தான் வரலான்னு ரொம்ப தூரம் வரலான்னு இருந்தேன். என்னுடைய பாப்பா கேட்கலையா, என்னுடைய குழந்தை வந்து இங்கே டென்னிஸ் டோர்னமெண்ட் ஆடுறதுனால இப்போ டபுள்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நான் பாதியிலேயே வந்து இதை கண்டிப்பாக இதை பங்குபடணும். நான் கடந்த வருடம் நான் வந்து இதை மிஸ் பண்ணிட்டேன். இந்த வருஷம் நான் மிஸ் பண்ணுற மாதிரி இல்லை. வந்துட்டு போகணுன்றதுக்காக வந்தேன். எனக்கு தெரிஞ்ச தமிழில் சும்மா ஒரு போகிற போக்கில் எழுதி வச்சுருக்கேன். அதில் குற்றம் இருந்தால் மன்னிக்கலாம். ஓகேங்களா? ஓகே மக்களே, கொஞ்சம் கவனிங்க. அனைவருக்கும் அன்பான தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். பாட்லாக்குகளையும் பாட்டு இலாக்காக்களையும் சிறிது நேரம் ஒத்தி வைத்து உம்முடைய பொன்னான நேரத்தில் சிறு நாளிகையை எனக்கு ஒதுக்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். மக்களே, உங்களுடைய சிறிது நாளிகை எனக்கு வேணும், கண்டிப்பாக வேணும். என்ன நீங்க வந்து ஒரு 3 நிமிஷம் கவனிச்சே ஆகணும், வேறு வழி இல்லை. முன்னாள் தமிழக முதல்வர் மு. கருணாநிதி சொன்னார், தை முதல் தேதி தமிழ் புத்தாண்டு என்று. இந்நாள் முதல்வர் ஜெ. ஜெயலலிதா சொன்னார், சித்திரை முதல் நாளே தொடரட்டும் என்று. குழம்பினேன் குழப்பத்தின் உச்சிக்கே சென்றேன், தெளிவு பிறந்தது இறுதியில். என்ன அந்த தெளிவு? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த மொழியாம் எம் தமிழ்தனை போற்றிக் கொண்டாட ஆண்டுக்கு ஒருமுறை என்றால் அபத்தம் என்று தலைவர்கள் தம் தலையாய கடமையை ஆற்றியிருக்கிறார்கள் என்று உணர்ந்தேன். அனைத்தும் நல்லவைக்கே இல்லையா? ஆண்டுக்கு ஒரு முறையா பத்துமா? தமிழுக்கு பத்தாது இல்லை, ஆண்டுக்கு இருமுறை கொண்டாடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஆண்டுக்கு இருமுறை எம் தமிழை போற்றிக் கொண்டாட வழி பிறந்ததென என்னை நானே தேற்றிக்கொண்டேன். சரி, இப்போ நான் சொல்ற கருத்துக்கு வருகிறேன். ரைட்டா? ஆங்கிலம் பேசுவது அறிவென்றால், மக்களே, ஆங்கிலம் பேசுவது அறிவென்றால் அமெரிக்க மண்ணில் பிறந்து வாழும் அடித்தட்டு வேலை செய்யும் அனைவரும் தமிழ்நாட்டின் உயர் அதிகாரிகளே. ஒத்துக்கொள்கிறீர்களா? ஆங்கிலம் பேசுவது அறிவென்றால் அமெரிக்க மண்ணில் பிறந்து வாழும் அடித்தட்டு வேலை செய்யும் அனைவரும் தமிழ்நாட்டின் உயர் அதிகாரிகளே. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஆங்கிலம் பேசுவதனாலேயே ஒருவன் அறிவாளியாகிவிட முடியாது என்பது திண்ணம். சரியா? மொழி என்பது ஒருவர் புரிய வழிவகுக்கும் கருவி என்பது என் எண்ணம். ஒத்துக்கொள்கிறீர்களா? மொழி என்பது ஒருவர் புரிய வழிவகுக்கும் ஒரு கருவி. தன் குடும்பத்தில் தாய்மொழியாம் தமிழ் மொழியில் பேசுவதை தவிர்க்கும் தமிழ் மக்களாகிய நாம் தமிழ் புத்தாண்டையும் எந்த ஒரு கலக்கமும் இல்லாமல் கொண்டாடி மகிழ்கிறோம். சரியா? தன் குடும்பத்தில் யாரையும் புண்படுத்த நான் விரும்பவில்லை. என்னுடைய கருத்து இதுதான். தன் குடும்பத்தில் தாய்மொழியாம் தமிழ் மொழியில் பேசுவதை தவிர்க்கும் தமிழ் மக்களாகிய நாம் தமிழ் புத்தாண்டையும் எந்த ஒரு கலக்கமும் இல்லாமல் கொண்டாடி மகிழ்கிறோம். இது எதற்கு? வீணாகி போகும் பொழுதை வேறு வகையில் வீணாக்கி கழிக்கவா? நண்பர்களே, நான் ஒன்றும் புதர்க்கவாதி அல்ல. சிந்தியுங்கள் தோழர்களே, என் தமிழ் களஞ்சியங்கள். தயவு செய்து ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். அதுதான் என் விருப்பம். என் வேண்டுகோள் என்னவெனில், இந்த தமிழ் புத்தாண்டிலாவது 2 புத்தாண்டு இருக்கிறது. ரைட்டா? சரியா சொன்னா 2 புத்தாண்டு. இந்த முதல் தமிழ் புத்தாண்டிலாவது நாம் சூளுரை மேற்கொள்ள வேண்டும். சூளுரை என்பது என்ன? உறுதிமொழி மேற்கொள்ள வேண்டும். என்ன அந்த உறுதிமொழி? தன் குழந்தைகளின் திறமையை நாமே குறைத்து மதிப்பிடுகிறோம். ஒருவர் சொன்னார், குழந்தை பருவத்தில் அவர்கள் 13 வேறு விதமான மொழிகளை கற்றுக்கொள்ளும் அறிவாற்றல் இருக்கிறது என்று. தமிழ் மக்களாகிய நாம் தம் குழந்தைகளின் திறமையை தாமே குறைத்து மதிப்பிடுகிறோம். உண்மையா? அவர் தம் கற்றுக்கொள்ளும் திறனை கருத்தில் கொண்டு தமிழிலேயே அவர்களிடம் உரையாடி அன்போடு அரவணைத்து அவர் தம் மூதாதையர்களிடம்
மூதாதையர் என்றால் என்ன? தாத்தா பாட்டிகள். எல்லா தாத்தா பாட்டிக்கும் ஆங்கிலம் அறிவு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? நம்ம குழந்தைகளை நம்ம என்ன பண்ணிடுறோம்? குழந்தைகளை நம்ம ஆங்கிலத்தில் பேசி அப்படியே பழகி வைத்து அவர் தம் தாத்தா பாட்டிகளிடம் உரையாட ஒரு சந்தர்ப்பத்தை நாம் உருவாக்கி கொடுக்க மறந்து விட்டோம். உண்மையா இல்லையா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழிலே அவர்கள் உரையாடி அன்போடு அரவணைத்து அவரது மூதாதையர்களிடம் கொஞ்சம் மகிழ்ந்து திளைக்கும் பொன்னான வாய்ப்பை வழங்கிட வேண்டும் என்பது என்னவா? நம் நாகரிகத்தை நாம் பேணி காக்காமல் காற்றில் பறக்க விட்டால் தமிழ் இனி மெல்ல சாகும் என்பது உண்மையாகி தமிழ் புத்தாண்டை கொண்டாட வழியில்லாமல் செய்துவிடும். எச்சரிக்கை நண்பர்களே, விழித்தெழுங்கள். இப்போதாவது கடைசி எச்சரிக்கை. பாரதி, பாரதிதாசன், சுரதா போன்றோர் போற்றி வளர்த்த தமிழை நீங்களும் போற்றி மேன்மேலும் வளர்ந்து மேலும் சிறப்புற்று எதிர்வரும் எல்லா தமிழ் புத்தாண்டையும், ஆண்டுக்கு இருமுறை எல்லா தமிழ் புத்தாண்டையும் கொண்டாடி திளைத்து மகிழ்ந்திட அன்பன் மதிவாளனின் அன்பான வேண்டுகோள். செய்வீரா?